ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது 2 வகையான மாவை நம்ம பார்க்க போகிறோம். நேற்று இடியப்பம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துருந்தோம். இப்போ வீட்டிலையே எப்படி ஈஸியாக இடியப்பமாவும் பருமாவும் செய்ய போகிறோம் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டது என்னென்னா, இப்போ ஊரில் இருக்கும்போது எங்கள் அம்மா வீட்டிலேருந்தோ அல்லது மாமியார் வீட்டிலேருந்தோ எனக்கு மாவு வந்துடும், ஆனால் இப்போ நாங்கள் தனியாக இருக்கிறோம், என்னால் இந்த மாவெல்லாம் ரெடி பண்ண முடியல, அது எப்படி பண்ணணும் டீட்டெயிலாக ரெசிபி போடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வரைக்கும் எங்கள் பெரியம்மா வீட்டிலேருந்தும் மாமியார் வீட்டிலேருந்து தான் எனக்கு இந்த மாவு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் கேட்டதுனால இன்றைக்கி அவங்களுக்காக கொஞ்சமாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இடியப்ப மாவுக்கோ பருமாவுக்கு எல்லாத்துக்குமே பச்சரிசி தான் நம்ம பயன்படுத்தணும். இப்போ 1 கிலோ அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்ல ஒரு 2-3 தண்ணி நல்லா அலசிடுங்க. அலசிட்டு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடுங்க. பிறகு இந்த மாதிரி பெரிய கண் உள்ள சல்லடை, நம்ம வடையெல்லாம் சுட்டு போடுவோம் பாருங்கள், அதில் இந்த அரிசியை ஊற வச்ச அரிசியை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம அதில் திரும்பவும் தண்ணியை வடிய விட்டுடணும். இதில் கொஞ்சம் மீதி இருக்கிற தண்ணி எல்லாமே சுத்தமாக ஒரு 10 நிமிஷத்தில் வடிஞ்சிடும். தண்ணி நல்லா முழுசாக வடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 1/2 அன் ஹவரில் வடிஞ்சிட்டோன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியில், ஷால்லையோ அல்லது சுத்தமான துணியில் வீட்டிலையே இணலில் நம்ம காய வச்சா போதும். இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து அதாவது வெதர் ரொம்ப கூலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும் காயறதுக்கு. இப்போ நம்ம இந்தியாவில் உள்ள பகுதியிலெல்லாம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஃபேன் காற்றுலையே உங்களுக்கு 1 மணி நேரத்துக்குள்ளேயே நல்லாவே காஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா மொறுமொறுப்பாக காஞ்சிருக்கணும். அதுக்கு வெயிலில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. வீட்டில் இணல்லையே நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் இப்போ நம்ம அரிசி மாவு இடியப்பத்துக்கு நம்ம அரைக்க போகிறோம். இடியப்பத்துக்கு அரைக்கக்கூடிய மாவு பதம் எப்படி இருக்கணும்னா, நல்ல நைஸாக இருக்கணும். கடையில் வாங்குகிற மாவை விட நம்ம வீட்டிலையே அரைக்கும்போது நமக்கு தெரியும் அது எவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்குது அப்படின்றது. ஸோ தண்ணி இல்லாத ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ பாருங்கள், நல்ல தூளாக்கியிருக்கும், நல்ல பவுடர், நல்ல மெல்லிசாக நைஸாக இருக்குது. இது உங்களுக்கு இன்னும் குறப்பாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு முறை நல்ல ஜல்லடை வச்சு சலிச்சிட்டு திரும்பவும் அரைச்சி கூட பயன்படுத்தலாம். இடியப்ப மாவை பொறுத்த வரைக்கும் நல்ல நைஸாக இருக்கணும், பட்டு போல் இருக்கணும். கடையில் வாங்குறத விட வீட்டில் வாங்குறது தான் உங்களுக்கு மனமும் சுவையாக இருக்கும். இப்போ இதை நம்ம வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வறுக்கக்கூடிய அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒயிட்டாக இருக்கணும். அப்போ தான் இடியப்பம் பிழியும் போது நமக்கு நல்ல வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும். பஞ்சு போல் பூ போல் இருக்கணும்னா அந்த சூடு மட்டும் லைட்டாக ஏறினா போதும். இதை நம்ம முருக வறுக்கக்கூடாது, கருக விட்டுறக்கூடாது. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா லைட்டாக சூடு ஏறினாலே போதும். அந்த பதமே உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை நம்ம வடிகட்டி ஜல்லடை வச்சு சலித்து எடுத்துடலாம். ஏன்னா இது எப்படியும் நம்ம மிஷினில் அரைக்கும் போது உங்களுக்கு நல்லாவே தூளாக வந்துடும். அங்கே மிஷினில் அரைச்சிட்டு வந்தாலும் நீங்கள் ஒரு முறை வீட்டில் ஜல்லடையை வச்சு நம்ம சலித்து எடுத்துடணும். இந்த மாவில் இடியப்பம், புட்டு, அப்புறம் கொலக்கட்டை இந்த மாதிரிலாம் அவிக்கலாம். இப்போ பாருங்கள், இவ்வளோ நல்லா நைஸாகிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்ம சலித்ததுக்கப்புறம் வர்றதை இதை பருமாவில் நம்ம சேர்த்துக்கலாம். பருமாவுன்னு சொல்கிறது காயல்பட்டினத்தில் செய்யக்கூடிய பசியாறு, கொலக்கட்டை, அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யக்கூடிய வாடா, சோத்து வடை, இதுக்கெல்லாம் இந்த வடை தான் இந்த அரிசி மாவு தான் நம்ம சேர்ப்போம், பருமாவுன்னு சொல்லுவோம். இதே தான் நம்ம இடியப்ப மாவுக்கு என்ன ப்ரொசீஜரில் நம்ம பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்ம காய வைக்கணும். பச்சரிசியை நல்லா அலசிட்டு ஊற வைக்கணும் ஒரு 20-30 நிமிஷம். அதுக்கப்புறம் காத்தார காய வச்சுட்டு இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அதில் நம்ம இடியப்ப மாவுக்கு எப்படி அரைப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல மாவு மாதிரி நல்ல பவுடராக இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். இந்த பருமாவு அப்படின்றது எப்படி இருக்கணும்னா, கொஞ்சம் கொரகொரப்பாக சின்ன ரவை மாதிரி இருந்தால் போதும். இதையும் நம்ம வீட்டிலையே அரைச்சிடலாம். கொஞ்சம் ரவை மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி சொல்லிங்க, கொஞ்சம் ரவை மாதிரி கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிங்க அப்படின்ட்டு சொல்லி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இதை நல்லா வறுக்கணும்.
இதோட வறுபடுறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இடியப்ப மாவுக்கு நம்ம 10 நிமிஷம் வறுத்தோம்னா இதை வந்து எப்படியும் ஒரு 25 நிமிஷத்துக்காவது குறைஞ்சது வறுக்கணும். அதாவது சூடு ஏறினதுக்கு அப்புறம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இதை வந்து நல்ல ஒரு பெரிய கடாயில் வச்சு நம்ம ஊரில் வந்து ஒரு 5 கிலோ 10 கிலோ அப்படின்னு வறுத்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இது வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது உங்களுக்கு. அதனால் நல்லா வறுபடணும். இதோட வறுபடுற கலர் வந்து கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே பதம் தெரியும். இது நமக்கு இடியப்ப மாவு வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி நல்லா வறுத்து வச்சுக்கணும். நீங்கள் முருக விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வாடாவோ அல்லது மற்ற ஐட்டம்லாம் செய்யும்போது ருசி மாறும். அதே மாதிரி ஒழுங்காக வராது. அதுக்காக நம்ம வந்து அப்பப்போ பதம் கரெக்டாக பார்த்துட்டு வறுக்கணும். இடியப்ப மாவாக இருந்தாலும் சரி, பருமாவாக இருந்தாலும் சரி, அதை அரைச்சி முடித்ததுக்கப்புறம் உடனேயும் பாக்ஸில் போட்டு வைக்காதீங்க. அதை வந்து இப்படி காத்தார கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இடியப்ப மாவு பாருங்கள் நல்ல வெள்ளை வெள்ளைன்னு பூ போல் இருக்குது. அதே இது அரிசி மாவு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போ நமக்கு 2 மாவும் வீட்டிலையே எப்படி அரைக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். நோன்பு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி பக்கத்துலேயே இருக்கிற ஷேர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.